ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு நாய் வழி தவறி அந்த காட்டுக்குள்ள வந்துருச்சுங்களாம். அந்த சமயத்துல ஒரு சிங்கம் ரொம்ப பசியோட அந்த இடத்துக்கு வந்ததுங்களாம். இதை பார்த்த அந்த நாய், ஆஹா இன்னியோட என்னுடைய வாழ்க்கை முடிய போகுது, எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணி இந்த சிங்கத்தை கிட்ட இருந்து என்னை காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் திட்டுச்சுங்களாம். என்ன அப்படின்னா, பக்கத்துல நிறைய எலும்பு துண்டுகள் இருந்ததுங்களாம். அதுல ஒரு எலும்பு துண்டை எடுத்து சுவைக்க தொடங்குச்சுங்களாம். சத்தமா சொல்லுச்சுங்களாம், ஆஹா இந்த சிங்கத்தோட எலும்பு எவ்வளவு சுவையா இருக்குது, இருந்தாலும் எனக்கு ரொம்ப வருத்தம். என்ன அப்படின்னா, இன்னும் பாதி வயிறு நிறையாமே இருக்குது, எப்படியாச்சும் ஒண்ணு பண்ணி இன்னொரு சிங்கம் கிடைச்சிச்சு அப்படின்னா இன்னைக்கு நான் சந்தோஷமா தூங்க போவோம் அப்படின்னு சொல்லிச்சுங்களாம். இதெல்லாம் கேட்டு அந்த சிங்கம் வச்சுக்கிச்சுங்களா மனசுல, அந்த இடத்துக்கு நம்ம போயாச்சு அப்படின்னா அந்த நாய் கண்டிப்பா என்னையும் கொன்று சாப்பிட்டுரும் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த இடத்துல இருந்து ஓடிடுச்சுங்களாம். இந்த எல்லா விஷயத்தையுமே அந்த மரத்தை மேல உட்காந்துட்டு இருந்த அந்த குரங்கு பார்த்துட்டே இருந்ததுங்களாம். ஆஹா இந்த நாய் அந்த சிங்கத்தை ஏமாத்திருச்சு இல்ல, இந்த விஷயத்தை அந்த சிங்கத்துக்கிட்ட நம்ம சொல்லியாச்சு அப்படின்னா அந்த சிங்கத்தோட நட்பு நமக்கு கிடைக்கும், வாழ்நாள் முழுவதும் பயம் இல்லாம இந்த காட்டுல வாழலாம் அப்படின்னு நினைச்சிச்சுங்களாம். உடனே அந்த சிங்கத்துக்கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்த சொல்லிச்சுங்களாம். உடனே அந்த சிங்கம் கடும் கோபமாயிட்டு, ஆஹா நாய் இப்படியா பண்ணிடுச்சு, சரி என்னோட முதுகுல நீ ஏறிக்கா, அந்த நாயை போய் நம்ம கொன்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மெதுவா அந்த நாய் பக்கத்துல போச்சுங்களாம். இந்த நாய் அந்த சிங்கமும் அந்த குரங்கும் வரதை பார்த்துச்சுங்களாம். ஓஹோ ஏதோ ஒரு ஆபத்து நடக்க போகுது அப்படின்னு புரிஞ்சுக்கணும் என்ன பண்ணுச்சு அப்படின்னா, அந்த குரங்கு கிட்ட சொல்லி 1 மணி நேரம் ஆகுது, ஏதாச்சும் ஒரு சிங்கத்தை ஏமாத்தி கூட்டிட்டு வான்னு சொல்லிட்டு இன்னுமே வராம இருக்குதே, நான் வேற பசியோடு இருக்கிறேன்னு அப்படின்னு ரொம்ப கடுங்கோபமா சொல்லிச்சுங்களாம். இதை கேட்ட அந்த சிங்கம் அந்த குரங்க தூக்கி போட்டுட்டு அந்த இடத்துல இருந்து துண்டே காணும் துணியை காணும் ஓடி போச்சுங்களாம். அந்த மாதிரிதான் நண்பர்களே, நம்ம யாரையுமே கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துட்டே இருந்தாலும் கூட, நம்ம வேலை செய்யற இடமா இருந்தாலும் சரி, இந்த சமுதாயமா இருந்தாலும் சரி, சில குரங்கள் இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையில அடிக்கடிக்க தொந்தரவு பண்ணிட்டே தான் இருக்கோம். அதனால அவங்க கிட்ட நம்மளை காப்பாத்திக்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் நம்ம அந்த நாய் மாதிரி சில சமயத்துல ஸ்மார்ட்டா திங்க் பண்ணா மட்டும்தான் முடியும். இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம். பை.